அவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமணனின் மலனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள். அன்பார்ந்த ஆன்மநேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடவுளை தேடி இன்றைய தினம் 2வது பதிவு. கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பதை இந்து மத புனித நூலான ரிக்வேதம் ஒரு சந்தேகத்தை கிளப்புகிறது. எந்த புனித நூலிலும் இல்லாத ஒரு புதுமையான ஒரு புரட்சிகரமான கருத்தை இந்து மத ரிக்வேதம் எடுத்துரைக்கிறது. இறைவன் என்பவன் உண்மையில் இருக்கிறானா இல்லையா, இல்லை அந்த இறைவன் என்று நாம் எண்ணுகிறோமே அவனுக்கும் இந்த படைப்பு எப்படி உருவாகி இருக்கிறது என்று தெரியாதா என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறது ரிக்வேதம். ரிக்வேதம் இந்த உலகில் தோன்றிய மிக பழைய நூல். இந்த தைரியமான ஒரு அணுகுமுறை ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. கடவுள் இல்லை என்று சொல்பவர்களை ஆமாம் நானும் அப்படித்தான் ஒரு நாள் நினைத்தேன் என்று பேச வைக்கிறது இந்த மதம். இந்து மத கருத்துகளில் இவ்வளவு நுண்மையாக எளிமையாக இயல்பாக இருக்கக்கூடிய கருத்துகள் மிக அதிகம். எல்லா இடங்களிலும் கடவுள் இருக்கிறாரா என்ற கருத்தை எழுப்பி அதற்கு விடையாக சில விஷயங்களை அந்த மதமே அந்த வேத மந்திரங்களே அதற்கு முடிவையும் கூறுகிறது. யாராலும் எண்ணி பார்க்க முடியாத ஒரு கருத்துக்களை நாம் இங்கே பார்க்கின்றோம். இருளை கவ்வியது. அப்போது இல்லை என்று சொல்ல முடியாது, இருக்கின்றது என்றும் சொல்ல முடியாது. இதையெல்லாம் மிகவும் யோசித்து பார்த்தால் இந்த பிரபஞ்சமே கடவுளாக, இயற்கையே கடவுளாக எண்ணக்கூடிய ஒரு கருத்தைத்தான் நாம் பார்க்கிறோம். எதற்கும் ஏதோ ஒரு நியதி நடத்துகிறது என்பதுதான் வேதத்தினுடைய முடிவு. ரிதம் வதிஷ்யாமி என்று தைத்திரிய உபநிடதம் கூறும். இதன் பொருள் ஏதோ ஒரு ஒழுங்கு இந்த உலகத்தை நடத்தி கொண்டிருக்கிறது, அந்த ஒழுங்கையே கடவுள் என்று நான் வணங்குகிறேன் என்று அந்த வேத மந்திரம் சொல்கிறது. இன்னொரு மந்திரம் சொல்கிறது, நான் அந்த இறைவனை சத்தியம் என்று எண்ணுகிறேன். சத்தியம் என்கின்ற பொழுது உண்மை என்று எண்ணுகிறேன். ஏதோ ஒரு பொருள் உள்ளது, அது இருக்கிறதா இல்லையா, அது இயங்குகிறதா இல்லையா என்பதையெல்லாம் அறிவுபூர்வமாக அணுகும்போது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. தான் கண்ட உண்மைகளை அவர்கள் சொல்லிவிட்டு போகிறார்கள். உபநிடத ரிஷிகள் எல்லாம் மிக தெளிவாக எல்லாவற்றையும் சொல்லிவிடுகிறார்கள். அதனால் அது என்றுதான் கடவுளை அழைக்கிறது இந்து மதம். இதையெல்லாம் எனக்கு வியப்பை அளிக்கிறது. உருவ வழிபாடு, பல தெய்வ வழிபாடு எல்லாமே எனக்கு இப்பொழுது விருப்பமில்லாத ஒன்றாக ஆகிவிட்டது. மூலத்தில் இருக்க வேண்டும், பரம்பொருளை மட்டும் நினைக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படை அறிவு, சரியான அறிவு, நுண்மையான அறிவு எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. எத்தனையோ கோடி உயிர்கள், அதில் நாமும் ஒன்று. யாருக்கும் எந்த உரிமையும் இந்த உலகத்தில் இல்லை. அதுவும் வேதம் அழகாக சொல்கிறது. நீங்கள் பரம்பரை சொத்தை போல் அனுபவியுங்கள் உலகத்தை. இது சமவேத மந்திரம். அதாவது யாருக்கும் எதுவும் சொந்தம் இல்லை, எல்லாம் விட்டுட்டு போகணும். பரம்பரை சொத்தை அனுபவிக்கலாம், எனக்குன்னு எடுத்துக்க முடியாது. அந்த மாதிரி இந்த உலகம் இருக்கிறது. இதில் இருப்பதை எல்லோரும் அனுபவியுங்கள். என்ன, எனக்கென்று உரிமை கொண்டாடாதீர்கள். துய்ப்பே மனினே தப்புன பலவே என்றார் சங்ககால புலவர். பொருள் என்னவென்றால், எனக்குத்தான் என்று நினைத்தவன் எவனும் வாழ்ந்ததில்லை. எல்லாம் இறைவனுக்கு சொந்தம். அந்த இறைவன் யார், எப்படி இருக்கிறார், எப்படியெல்லாம் நாம் உணர முடியும்
என்பதையெல்லாம் தொடர்ந்து பார்ப்போம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய.